இருப்பது ஆயுளை அதிகரிக்கும் அற்புத கலை என்கிறார் ஆசனாண்டியப்பன் அவர்கள். இன்றைக்கு என்ன விதமான யோகாசனங்களை கற்றுத்தரப் போகிறார் என்பதை இப்பொழுது காணலாம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக விரும்பிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகமெல்லாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்? தங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளை நீக்கிக் கொள்வதோடு யோகாசன ஆசிரியர்களாகவும் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலே இந்த கலைக்கு பெரும் வரவேற்பு. ஃபோன் செய்கிறார்கள், உங்கள் ஆசனத்தை நிகழ்ச்சியை பார்த்து, கலைஞர் தொலைக்காட்சியில் பார்த்து எனக்கு என்னென்ன பிரச்சனைகளை நீக்கிக் கொண்டோம், நாங்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம், அவர்களுக்கும் சில பல பிரச்சனைகள் நீங்கி கொண்டிருக்கிறது, நாங்கள் தொடர்ந்து ஆசிரியர்களாக மாறி மக்களுக்கு இதை கற்றுக் கொடுக்கலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள். கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன், கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே இது மனித சமுதாயத்திற்கு ஒரு அற்புதமான காசு செலவில்லாத வைத்தியம், இயற்கை வைத்தியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமக்கு 2 மாணவர்கள், 4வது வகுப்பு படிக்கிற மாணவர், முதல் வகுப்பு படிக்கிற மாணவர்கள், சென்னையைச் சேர்ந்தவர்கள், அவருடைய பெற்றோர்கள் இந்த லீவு நாளிலே குழந்தைக்கு ஆசனத்தை கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு நோயின்றி வாழ்வதோடு நல்ல நினைவாற்றலோடு அதிக மதிப்பெண் பெறுவதற்கான நிலையையும் அவர்கள் அடைவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். மற்ற விளையாட்டுகளிலும் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த யோகாசனம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர்கள் சில 2 அற்புதமான ஆசனத்தை செய்ய போகிறார்கள். பத்மாசனத்தை கலைத்துவிட்டு நீ ஊர்த்வ தனுராசனத்தை செய்ய வேண்டும். தம்பி, நீ கபோடாசனம் பண்ணு. பத்மாசனத்தை கலைத்துவிட்டு குப்புறப்படுத்தி பண்ணு. ஆகவே தனுராசனத்தில் ஊர்த்துவ நிலை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், கீழே இறக்குங்கள். நன்றாக 2 மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். தலையை காலால் கொண்டு தலையை தொடுவது என்பது சற்று கடினம். அதே மாதிரி தனுராசனத்தில் கையை மேலே கொண்டு வந்து ஊர்த்வ தனுராசனம் செய்வதும் சற்று கடினம். முதுகு வளைக்கப்படுகிறது, மார்பகம் வைக்கப்படுகிறது, அவங்களுடைய வெயிட் பூராவும் வயிற்றுக்கு வந்து விடுகிறது, ஜீரண கருவிகள் சரியாக இயங்கப்படுகிறது. மெதுவாக இறக்குங்க. மூச்சு இழுக்க வேண்டும். எழுந்து ஒருவருக்கொருவர் நேராக பார்த்து கொண்டு இந்த ஆசனத்தை செய்யுங்கள். மெதுவாக அவசரப்படாம பண்ணீங்கன்னா ஒழுங்கா பண்ணலாம். அவசரமே படக்கூடாது. ஊர்த்வ தனுராசனம், கபோடாசனம் பாருங்க. காலை மடக்கி தலையில தொடுங்கிறது தொடர்ந்து பயிற்சி பெற்றால் இந்த தொட முடியும். வயிற்றிலே ஏற்படக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், மார்பகம் நன்றாக விரியும், தைராய்டு, கழுத்து நன்றாக வளைக்கப்படுகிறது, குரல் வளம் நன்றாக பெருகும். இவையெல்லாம் பார்க்க வேண்டும்.
முதுகெலும்பை பின்னால் வளைக்க வளைக்க தலைப்பகுதிக்கும் கால்பகுதிக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும், நினைவாற்றல் பெருகும். மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் காலை மடக்கி தலையிலே வையுங்கள். தூக்கு. மெதுவாக தூக்கணும், அவசரப்படாது. ஒரு 20 எண்ணிக்கை இந்த நிலையிலே இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு நிறைய ஆசனங்கள் காலையில் செய்யணுங்கிறது அல்ல, ஏதாவது 1-2 ஆசனங்களை பண்ணிட்டு போறாலே அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இருக்கும், அமைதியாகிவிடும், சேட்டை பண்ணாது, பக்கத்து மாணவர்களோட சண்டை போடாது. மெதுவாக இறக்குங்க. அப்படியே திரும்ப பின்பக்கமாக செய்கிறார்கள். எப்படி காலை தரையில் வைக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும், எப்படி காலை பிடித்து தூக்குறார்கள் என்பதையும் நீங்கள் பின்பக்கமாக பார்க்கிறார்கள். பல கோணங்களில் செய்வதற்கு என்பதை நீங்கள் பார்த்து பழக வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் காலை மடக்கி இன்னொரு தடவை செய்யுங்க. கபுடாசனம், உத்து தனுராசனம், தூக்கலை. மெதுவாக இறக்குங்க. நன்றாக மூச்சை இழுத்துக் கொள்ளுங்கள். எழுந்து பத்மாசனத்தின் முன்போல் உட்காருங்கள். நேராக எழுந்திருங்கள். என் அருமை பெரியோர்களே, ஒவ்வொரு ஆசனமும் ஒவ்வொரு பகுதியை சீராக வைப்பதற்கு, குறிப்பிட்ட வியாதிகளை குணப்படுத்துவதற்கும், வியாதிகள் வராமல் தடுப்பதற்கும், வருமுன் காப்போனாகவும் வந்தமின் நீக்குவனாகவும் நமக்கு இந்த ஆசனம் அமைகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மருந்தில்லா மருத்துவம், காசு செலவில்லாத மருத்துவம். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை குழந்தை பருவம் முதல் நடுத்தர வயதினர்கள், வயோதிகர்கள் யாவரும் பழக வேண்டும். எல்லோருக்கும் ஆரோக்கியம் முக்கியம்தானே. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் எல்லா தரப்பினர்களும் பழகி என்றும் ஆரோக்கியமாக இனிது நெடிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.